ஹலோ விவர்ஸ், இது உங்கள் ஸ்டோரியாரா. இந்த சேனல் உங்களுக்கான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். உங்களுடைய திறமையை உலகிற்கு தெரியப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுக்கு ஸ்டோரி ரைட்டராக, ஸ்கிரிப்ட் ரைட்டராக, வீடியோ எடிட்டராக, வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக ஆசை இருக்கா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க, புரியும். இந்த உலகத்தில் பாலின வேறுபாடுகளால் சிலரை சமூகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. பாலின குறைபாடு அவர்களின் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் ஒரு தடையாக இருக்கிறது. வேலைவாய்ப்பு, கல்வி, பொது இடங்கள் ஒவ்வொன்றிலும் அவமானத்திற்கும் மறுப்பிற்கும் ஆளாகிறார்கள். இந்த உலகத்தில் பாலின குறைபாடுகளால் சிலரை சமூகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நமது கதாநாயகி நளினி ஒரு திறமையான டிரான்ஸ்ஜெண்டர் பெண். ஆனாலும் சமூகத்தின் பார்வையில் அவள் ஒரு வேற்றுமையான மனிதர். சமூகத்தில் அவளுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா? அவள் எதிர்பார்த்த அன்பும் ஆதரவும் குடும்பத்தில் கிடைக்குமா? இதை தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போலாம். மறுநாள் விடியல். நளினி என்ற பெண் தன் காலை வழக்கத்தை முடித்து பெருமையாக நடந்து செல்கிறாள். இன்று அவள் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான நாள். அவள் ஒரு நல்ல வேலைக்காக நேர்காணலுக்கு செல்லவிருக்கிறாள். அவளது மனதில் ஆசை, நம்பிக்கை, பயம் அனைத்தும் கலந்திருந்தது. அவளுக்கு தெரியும், இது சாதாரண ஒரு நேர்காணல் அன்று. இது சமூகத்திடம் அவளது தகுதிக்கான சாட்சி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். நளினி, உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு. ஆனா என்ன சார், ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க உடனே வேலைக்கு ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓகேவா? சரிங்க சார், நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். நாளையில இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹேவ் a nice day. தேங்க்யூ சார். நளினியின் கண்கள் கலங்கின. அவளது கண்ணீரில் ஒரு ஆனந்தம். அவள் எதிர்பார்த்த வாழ்வின் கதவுகள் இன்று திறக்கப்பட்டது. தன் தந்தையை மருத்துவமனையில் அட்மிட் செய்திருப்பதாக நளினிக்கு அவள் பக்கத்து வீட்டு அக்காவிடமிருந்து தகவல் கிடைத்தது. தகவல் தெரிந்து தன் தம்பிக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்தாள். நளினிக்கு ஏமாற்றமே பதிலாக கிடைத்தது. அங்கு விசாரித்ததில் யாரிடமும் சரியான தகவல் கிடைக்காததால் நேராக தன் வீட்டுக்கே சென்று பார்த்து விடலாம் என்று முடிவெடுத்து திண்டுக்கல் போகும் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து விட்டாள். ஆனாலும் தன் வீட்டிற்கு போக நளினிக்கு தயக்கமாக தான் இருந்தது. இப்ப நான் இப்படி தயங்கி ஒதுங்கியே நிக்கிறதுனால எதுவும் மாற போறது கிடையாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அப்பாவோட உசுறு தான் முக்கியம். என்ன, நான் என்னோட வீட்டு வாசல்ல போய் நின்னதும் ஊர்க்காரங்க எல்லாரும் என் முதுகுக்கு பின்னாடி கேலியா பேசி சிரிக்க போறாங்க. இது சகஜம் தானே. கடந்த 6 மாசத்துல நான் பார்க்காத அவமானமா அசிங்கமா எல்லாம் பழகுன ஒண்ணுதானே என்று நினைத்து கொண்டே வந்தவள் தனக்கான நிறுத்தம் வந்ததும் பஸ்ஸில் இருந்து இறங்கினாள். தயங்கியபடியே நடந்து வந்து கொண்டிருந்தவளை அவள் வீட்டின் முன் கூடியிருந்த கூட்டம் கலவரப்படுத்தியது. எதுக்காக நீங்க வந்த? எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம போனது காரணமே நீதான். நான் கோவப்பட்டு ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. டே தம்பி, நான் என்னடா பண்ணுனேன்? என்னடா என்கிட்ட கோபத்தை காட்டுற? அப்பாக்கு இப்படி உடம்பு முடியாம போனதே என்னால தாங்க முடியல. இதுல நீ வேற வார்த்தையால என்ன கொல்லாதடா. யாரு, நான் உன்னை கொல்றேனா? உன்னை பத்தின இந்த கேவலமான விஷயம் தெரிஞ்சோடனே நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணியிருந்திருக்கோம். அப்படி செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வந்திருக்காது. என்னோட அப்பாவுக்கு இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அவர் சீக்கிரமே வீட்டுக்கு திரும்பி வரணும் என்று பழனிமலை முருகனிடம் மனமுருக வேண்டிவிட்டு கார்த்திக் வெளியே வந்தபோது அவன் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்த திருநங்கையை பார்த்தவனுக்கு தன் அண்ணனின் ஞாபகமே வந்தது. குடும்பத்திற்கு மூத்ததாக பிறந்த தன் மூத்த மகன் 3வது இனமாகி போனதை அறிந்த கார்த்திக்கின் தந்தை அன்றைக்கே நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே சரிந்து விட்டார். நாட்கள் கரைய கரைய அவரின் இதயம் மிகவும் பலவீனமாகி போனது. மருத்துவமனையில் சேர்த்து விசாரித்த போது உடனே அவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்தாகணும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டனர். குடியிருந்த வீட்டை அடமானம் வைத்து 7 லட்சத்தை ஏற்பாடு செய்துவிட்டு பழனி முருகனிடம் தந்தைக்காக வேண்டிவிட்டு வெளியே வந்தவனுக்கு எதிரே நின்ற அந்த 3வது பாலினத்தவள் இப்போது தனக்கு அக்காவாகி போன நளினியாகவே தெரிந்தாள். சிந்தனையோடு பணப்பையை திறந்தவன் சுதாரிப்பதற்குள் அவன் கையில் இருந்த பையை பறித்து கொண்டு ஓடிவிட்டான் ஒரு திருடன். துரத்தி கொண்டே பின்னாடியே ஓடி வந்தவனின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து போனவன் கொண்டு போனது பணத்தை மட்டும் இல்லை, கார்த்திக் நளினி இருவரின் தந்தையின் உயிரையும் தான். உன்னோட இந்த 2 கட்டா பிறவி தெரிஞ்சதுல இருந்து எங்க அப்பாவோட உடம்பு சரியில்லாம போச்சு. இப்படி ஏமாத்தி கையில இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு எத்தனை நாள் உங்க கூட்டம் நல்லா இருக்க போகுது? இன்னும் ஏன் இங்க நிக்கிற? போய் தொலை. இன்னும் யாருக்கிட்ட தட்டி பறிச்சுட்டு
அந்த காசுல புது துணி வாங்கி சீரி சிங்காரிச்சுக்கிட்டு ரோட்ல ஆட்டிக்கிட்டு நடந்து என்னையும் பாரு என் அழகையும் பாருன்னு ஊருக்கெல்லாம் படம் போட்டு காட்டு. நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. உண்மை தெரிந்த நளினி மருத்துவமனையில் பணம் கட்டுவதற்காக அவளது வங்கி கணக்கை பார்த்தாள். அவளிடம் 3,00,000 ரூபாய் மட்டுமே இருந்தது. உடனே அவளது சமூகத்தை சேர்ந்த நண்பர்களுடன் தொடர்பு கொண்டாள். அவர்களிடம் உதவியை நாடி 3,00,000 பெற்றுக்கொண்டாள். பணத்தை பெற்றுக்கொண்டு தன்னிடம் இருந்த 3,00,000 சேர்த்து மொத்தம் 7,00,000 அப்பாவின் ஆபரேஷனுக்காக மருத்துவமனையில் செலுத்தினாள். அவளது அப்பா குணமடைந்து வீடு திரும்பினார். கார்த்திக் தனது தவறை உணர்ந்து தனது அக்காவை ஏற்றுக்கொண்டான். ஊரும் அவளை ஏற்றுக்கொண்டது. மனித நேயமே முக்கியம். பாலினம் ஒரு அடையாளம் மட்டுமே. ஒருவரின் திறமைக்கு பாலினம் ஒரு தடை இல்லை. சமூகம் அதை உணர வேண்டும். மாற்றம் பிறரால் நிகழும் வரை காத்திருக்காமல் நம்மிலேயே தொடங்கப்பட வேண்டும். அனைவரும் சமம். தொடங்கட்டும் மாற்றம். நன்றி. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நீங்கள் ஸ்டோரி ரைட்டராக இருந்தால் உங்களோட கதையை எங்களுக்கு அனுப்புங்க. கதை உங்களோட சொந்த முயற்சியில் எழுதப்பட்டதாக இருக்கணும். உங்கள் கதை எங்கள் கதை குழுவினரால் தேர்வு செய்யப்பட்டால் உங்கள் கதை எங்கள் சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படும். நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டர், வீடியோ எடிட்டர் மற்றும் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறோம். இந்த சேவைக்கு எந்த விதமான சன்மானமும் வழங்கப்படாது. உங்கள் சேவையை உங்கள் வீட்டிலிருந்து எங்களுக்கு வழங்கலாம். உங்கள் சேவையை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளும் பட்சத்தில் உங்களுடைய பெயர், போட்டோ, மொபைல் எண், இமெயில் ஐடி கதையுடன் வீடியோவில் வெளியிடப்படும். இதன் மூலம் உங்களுக்கான வாய்ப்பு உங்கள் வீடு தேடி வரும். வாருங்கள், இணையுங்கள், எங்களுடன் வளருங்கள். நன்றி.